Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை அடுத்த தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் அருகே இருவரை அடையாளம் தெரியாத கும்பல் பட்டப்பகலில் பொதுமக்கள் முன்னிலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் அருண். சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் பகுதியில் பட்டப்பகலில் நேற்று சுமார் ஒரு 8:30 மணி அளவில் மர்ம நபர்கள் 2 நபர்களை வெட்டியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய தாம்பரம் ரயில் நிலையத்தில் தினசரி 500க்கும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரயில் பயணிகளுக்கு வந்து செல்கிறார்கள். இந்நிலையில் அங்கு செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையின் அருகே குடித்துவிட்டு வெளியே வந்த 2 நபர்களை மர்ம நபர்கள் பட்டாக்கத்தியால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வாயில் வெட்டுக்காயங்களுடன் இருந்த நபரை மீட்டு தற்போது மீட்ட பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விசாரணையின் போது சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வரும் நிலையில இங்க மதுபோதையில் இருந்த நபர்கள் வெட்டுக்கட்டு வாங்கிய சம்பவம் பெருபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. செய்யூரை சேர்ந்த தினேஷ் என்பவரும் செம்பியத்தை சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பவரும் இந்த சம்பவத்தில் காயமடைந்து தற்போது அப்துல் ரஹீம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலும் தினேஷ் என்பவர் குளம்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பட்டாக்கத்தியுடன் வந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் 2 பெண்கள் உட்பட 2 பேரும் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இங்கு நடைபெறும் இது போன்ற அசம்பாவிதங்களை காவல்துறையினர் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதி மக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.